வணக்கம் யூவர்ஸ். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே. பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள், அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை நான் வாசிக்கவிருக்கிறேன். நீங்களும் தெரிந்து கொள்ளுங்களேன். படித்ததில் பிடித்தது. பெரியவா சரணம். மத்தாப்பு கொளுத்திய மகா பெரியவர், நடமாடும் தெய்வமான பெரியவர் உலக மக்களின் நன்மைக்காக அடிக்கடி உபவாசம், அதாவது உண்ணா நோன்பு மேற்கொண்டுதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர் தீபாவளி அன்று குழந்தைகளுக்காக இப்படி நடந்து கொண்டது அதிசயம்தானே. குழந்தைகள் என்றால் காஞ்சி மகா பெரியவருக்கு உயிர். தீபாவளி வந்துவிட்டால் மகா பெரியவரும் ஒரு குழந்தையாக மாறிவிடுவார் என்ற செய்தி உங்களுக்கு புதிதாக இருக்கும். ஆம், மகா பெரியவர் தீபாவளி அன்று என்ன செய்வார் என்பதை கேளுங்கள். அன்று அதிகாலை எழுந்து ஆத்ம பூஜை முடித்து கங்கா ஸ்நானம் செய்வார். கதர் ஆடை அணிவார். குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஆசி வழங்குவார். எல்லோருக்கும் கண்ணன் கதைகள் சொல்வார். கோதுமை இனிப்பு வகைகளை உண்பார். குழந்தைகளுக்கு கம்பி மத்தாப்பு, தீப்பெட்டி மத்தாப்பு ஆகியவற்றை கொடுப்பார். அவற்றை வெடிக்கச் சொல்லி குழந்தைகள் சிரித்து மகிழும்போது தானும் அவர்களுடன் சிரித்து மகிழ்வார். அது மட்டுமல்ல, அவர்களோடு சேர்ந்து தானும் மத்தாப்புகளை கொளுத்தி மகிழ்வார். பின்பு அவர்களுக்கு நீதி கதைகளை சொல்லுவார். அன்று முழுக்க பெரியவரின் பணி இதுதான். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், தீபாவளி லேகியம் 2 அல்லது 3 உருண்டைகள் சாப்பிடுவார். நடமாடும் தெய்வமான பெரியவர் உலக மக்களின் நன்மைக்காக உண்ணா நோன்பு மேற்கொள்வதோடு தீபாவளி என்று குழந்தைகளுக்காக இப்படி நடந்து கொண்டது அதிசயம்தானே. மீண்டும் சந்திப்போம்.